ரிஷபம் ராசி குருபெயர்ச்சி பலன் 2026. ரிஷப ராசிக்காரர்களே, 2026 குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கப் போகிறது. கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த மன அழுத்தம், பணத்தடை, ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷன், செல்ஃப் டவுட், இவை அனைத்துக்கும் மெதுவாக முடிவு வர ஆரம்பிக்கப் போகிறது. ஆனால் இந்த குருபெயர்ச்சியின் ஆரம்ப காலம் உங்களுக்கு சோதனையாக இருக்கலாம். ஏனென்றால் குருபகவான் ஜென்ம ராசியில் இருந்து 2ஆம் இடத்திற்கு நகரும் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையை 2 கட்டங்களாக பிரிக்கப் போகிறது. முதல் கட்டத்தில் உங்களுடைய மனநிலை சோதிக்கப்படும். 2ஆம் கட்டத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் திறக்கப்படும். அதனால்தான் இந்த பலனை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். குறிப்பாக இந்த குருபெயர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட மாதத்திலிருந்து பணம், ஃபேமிலி சப்போர்ட் மற்றும் கரியர் growth எப்படி திடீரென்று அதிகரிக்கப் போகிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு முதலில் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வதும் பின்னர் 2ஆம் இடத்திற்கு நகர்வதும் மிக முக்கியமான மாற்றமாகும். ஜென்ம குருகாலம் என்பது ஒரு பக்கம் கான்ஃபிடன்ஸ் மற்றும் growth கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கன்ஃபியூஷன் மற்றும் இமோஷனல் உருவாக்கும். பல ரிஷப ராசிக்காரர்கள் நான் சரியான பாதையில்தான் போகிறேனா என்று அடிக்கடி யோசிக்க ஆரம்பிப்பார்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் பற்றிய எண்ணம் உருவாகும். சிலருக்கு புதிய பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும். ஆனால் ஜென்ம குரு காலத்தில் பேஷன்ஸ் மிகவும் முக்கியம். அவசர முடிவுகள் பின்னர் ரிக்ரெட் தரக்கூடும். இப்போது இந்த குருபெயர்ச்சியில் மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி என்பதால் குரு 2ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மெதுவாக உருவாக ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் 2ஆம் இட குருவை தனஸ்தான குரு என்று சொல்வார்கள். இது பணவரவு, குடும்ப ஒற்றுமை, சேமிப்பு, பேச்சாற்றல், குடும்ப மரியாதை இவற்றை அதிகரிக்கும். இதுவரை பணம் வந்தும் நிலைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்போது சேமிப்பு உருவாக ஆரம்பிக்கும். பலருக்கு பழைய கடன் சுமை குறையும். நீண்ட நாட்களாக நின்று போன பணம் கைக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கிறது. ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் அன்னெசசரி ஆசைகள் அதிகரிக்கலாம். இன்னும் பெரிய வாழ்க்கை வேண்டும் என்ற கிரீட் சில நேரங்களில் ராங்க்கு அழைத்துச் செல்லக்கூடும். குறிப்பாக ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட், கிரிப்டோ போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. சனி 10ஆம் இட பார்வை காரணமாக தொழிலில் ஸ்லோ growth இருக்கும். ஆனால் அந்த growth பெர்மனன்ட் ஆகஸ்ட் இருக்கும். அதனால்தான் இந்த குருபெயர்ச்சியில் பேஷன்ஸ் தான் உங்கள் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். தொழில் ரீதியாக பார்க்கும்போது குருவின் 2ஆம் இட பலம் மற்றும் சனியின் 10ஆம் இட தாக்கம் சேர்ந்து டிலேட் சக்சஸ் கொடுக்கும். வேலையிடத்தில் இதுவரை உங்களை இக்னோர் செய்தவர்கள் இப்போது உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு ப்ரமோஷன், salary இன்க்ரீஸ் அல்லது நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கலாம். பிசினஸ் செய்பவர்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் மூலம் எக்ஸ்பான்ஷன் வாய்ப்பு உருவாகும். குறிப்பாக ஃபுட் பிசினஸ், பியூட்டி ரிலேட்டட் பிசினஸ், ஃபைனான்ஸ், ஜுவல்லரி, அக்ரிகல்ச்சர் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல growth இருக்கும். இப்போது ரிலேஷன்ஷிப் மற்றும் ஃபேமிலி லைஃப் பற்றி பார்க்கலாம். குரு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் இருந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மெதுவாக குறையும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் சேர வாய்ப்பு உள்ளது. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடும். ஆனால் கேது 7ஆம் இடத்தில் இருப்பதால் இமோஷனல் டிட்டாச்மெண்ட் சில நேரங்களில் பாதிக்கலாம். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஃபீலிங் வரும். அதனால் கம்யூனிகேஷன் மிகவும் முக்கியம். உடல்நல ரீதியாக பார்க்கும்போது த்ரோட் இஷ்யூஸ், சுகர் இம்பேலன்ஸ், வெயிட் கெயின், டைஜஷன் ப்ராப்ளம் இவற்றில் கவனம் தேவை. குறிப்பாக ஜென்ம குரு காலத்தில் ஓவரீட்டிங் அவாய்ட் செய்ய வேண்டும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தால் ஃபுட் இன்டேக் அதிகரிக்கும் டெண்டன்சி இருக்கும். அதை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இப்போது பலர் எதிர்பார்க்கும் விஷயம். இந்த குருபெயர்ச்சியில் அதிர்ஷ்டம் எப்போது திறக்கும்? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு 2ஆம் இடத்தில் முழு பலம் பெறும் காலத்தில் அன்எக்ஸ்பெக்டட் மணி இன்ஃப்ளோ இருக்கும். சிலருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வாய்ப்பு கூட உருவாகலாம்.
வேலை தேடுபவர்களுக்கு அந்த காலம் கோல்டன் பீரியட் ஆகஸ்ட் இருக்கும். குறிப்பாக குரு-சுக்கிரன் நல்ல தொடர்பு பெறும் மாதங்களில் சடன் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். இப்போது இந்த குருபெயர்ச்சியின் மிக முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? தொடர்ந்து 16 வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி சன்னதியில் வெள்ளை மலர் சமர்ப்பித்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு ஒரு பெண் குழந்தைக்கு இனிப்பு அல்லது ஆடை வாங்கிக் கொடுங்கள். சுக்கிரன் மற்றும் குருவின் இணை அருள் அதனால் வேகமாக செயல்படும். மேலும் மாதத்தில் ஒருமுறை அன்னதானம் செய்தால் ஃபைனான்ஷியல் பிளாக்கேஜ் குறையும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளி, வியாழன். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக ஸ்டாபிலைஸ் செய்யப் போகிறது. நீங்கள் இழந்த பீஸ் மற்றும் கான்ஃபிடன்ஸ் திரும்ப வரப்போகிறது. சிலருக்கு இது வாழ்க்கையின் புதிய ஃபவுண்டேஷன் ஆகஸ்ட் இருக்கும். இந்த பலன் உங்களுக்கு பொருந்தினால் கருத்துகளில் மகாலட்சுமி அருள் என்று எழுதுங்கள். மேலும் உங்கள் நட்சத்திரத்தையும் பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த குருபெயர்ச்சியில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பண யோகம் திறக்கப் போகிறது என்பதை அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்கப் போகிறோம்.